வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். அதாவது இந்த ஒரு வாரமாக யூடியூப் என்னால் போட முடியவில்லை. ஏன் என்றால் ஏற்கனவே சொல்லி எனக்கு ஆள் இல்லை. எனக்கு யூடியூப்பும் போட தெரியாது, செல்லுலர் பெரிய செல்லுலர் எனக்கு தெரியாது. அதனால்தான் உங்களிடத்தில் நான் ஃபேஸ்புக் பார்க்கிறவர்கள், இன்ஸ்டாகிராம் பார்க்கிறவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வாங்கள் அப்படி என்று தயவு செய்து அழைக்காதீர்கள். அது எனக்கு தெரியாது. அது நீ அனுப்புவது வேஸ்ட். அது ரொம்ப இருக்கட்டும். இப்பொழுது சோழி பிரசனம் மூலமாக நான் என்னென்ன சொல்லி இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதாவது இந்த 108 சோழியில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 12 எடுத்து நீங்கள் சோழி பார்க்க வரவர்களும் 12 எடுத்து நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். இந்த சோழியில் அவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. உங்களுடைய சில காரியங்கள் தடைபட்டு கொண்டு இருக்கிறது என்றால் நீங்கள் கிரகங்கள் சரியில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அதுக்காகத்தான் நீங்கள் சோழி பார்க்க வாருங்கள் என்று சொல்கிறேன். அந்த காரணத்தை தெரிந்து கொண்டால் நீங்கள் வெற்றி அடைந்து விடலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதேபோல் நான் சொல்லியிருந்தேன், சென்னையில் மழை பாதிப்பு வராது என்று. அதேபோல் ஆண்டவனத்தில் அதிகம் பாதிப்பு இல்லை. மழை பொழிந்திருக்கிறது, அதிகம் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் கார்த்திகை மாசம் தீபத்து வரை மழை இருக்கிறது. அது எந்தெந்த ஊருக்கு மழை அதிகமாக பொழியும் என்பதை இந்த வாரத்தில் நான் தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக மாவட்ட வாரியாகவே நான் சொல்கிறேன். மழை எந்த அளவுக்கு பொழியும் என்பதை சோழி மூலமாக பார்த்து எந்த மாவட்டத்தில் இந்த கார்த்திகை மாதம் அதிக மழை பொழியும் என்பதை நான் சொல்கிறேன். நான் சொல்வதில் ஓரளவுக்கு 10% 20% மழை பொழியும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் சோழி நன்றாக நம்பிக்கை வையுங்கள். சோழி பார்க்க வருவர்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் அப்பொழுதுதான் சோழி பார்க்க வந்ததற்கு அர்த்தம். நம்பவில்லை என்றால் ஒரு பிள்ளை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், நான் சோழி பார்ப்பது ஒரு முக்கியமான தொழிலாக கருதவில்லை, சேவையாக செய்கிறேன். மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி தான் எல்லா ஒரு ஜோதிடர்களும், அர்ச்சகர்களும், கோயில் ஊழியர்களும் ஏதாவது சாப்பிட்டுதான் செய்வார்கள். ஆனால் நான் இந்த சோழி பார்க்கும் ஆர்வம் ஒரு உணவு உண்ணாமல் இந்த சோழியை தொட்டுவிட்டால் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் 1 மணி ஆகாரம் எனக்கு இறங்காது. தண்ணி முதல் அதை தெரிந்து கொள்ளுங்கள். என் இடத்தில் சோழி பார்க்க வருபவர்களுக்கு தெரியும். திருப்பூர், சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர் இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும். நான் அந்த அளவுக்கு இந்த தொழிலை வணங்குகிறேன்.
தொழில் முடிந்த பிற்பாடு என்னிடத்தில் வந்துதான் நான் எனக்கு வேண்டுங்கிறதை ஆகாரத்தை செலுத்துகிறேன். அதை பின்ன தெரிந்து கொள்ளுங்கள். அது இன்று இல்லை, இந்த தொழிலை ஆரம்பித்திலிருந்து அந்த அளவுக்கு இந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். என்னை நம்பி வருகிறார்கள். கடவுள் என்ன சொல்கிறாரோ தெரியாது. நான் கரெக்டா இருக்க வேண்டும், நான் கரெக்டா இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கும். இருங்க சாப்பிட்டு வர, இருங்க தண்ணி குடிச்சு வர வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அது தொழிலுக்கு அழகல்ல. அதே போல் இந்த மாதிரிதான் தொழிலை செய்து கொண்டு வருகிறேன். இது பெருமைக்காக சொல்லவில்லை. இந்த தொழில் செய்பவர்கள் மதிப்பத்தை இருக்க வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அன்னதானம் செய்வது சுத்தமாக இருக்க வேண்டும் என்போல் ஜோதிட பாகரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அது அவர்கள் விருப்பம். உடல்நிலையை பொறுத்து அல்லாஹ்வுக்கு அமையாது. எனக்கு அமைஞ்சிருக்குது, நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதே போல் வருகின்ற புதன்கிழமை 5ஆம் தேதி பௌர்ணமி, தெரிந்து கொள்ளுங்கள். ஐப்பசி மாசம் பௌர்ணமி அன்னாபிஷேகம். உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம். சிவனுக்கு அன்னாபிஷேகத்தை நேரில் கண்டுகளியுங்கள். அனைவரும் பஞ்சமும் தெரியும். வருடத்துக்கு ஒரு முறை ஐப்பசி மாசம் வரும் பௌர்ணமி என்று சிவன் ஆலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இப்பொழுது இந்த வருடம் நாளை 5ஆம் தேதி அனைத்து சிவன் ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும். பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொண்டு அன்னாபிஷேகத்திற்கு நீங்கள் சென்று வணங்குங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். அதே போல் சோழி பார்க்க வருவர்கள் காலை 7 மணி முதல் 12 மணி வரைதான் முன் அனுமதி பெற்று வாருங்கள். சோழி பார்ப்பது அவ்வளவு நன்மை என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். திருமண தடையை நீக்கி தரப்படும், புரிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை வைக்க முதலில், அப்போ நடக்கும். உத்தரவாக்கியத்துக்கும் திருமண தடைக்கும் நம்பிக்கை வைங்கள். அனைத்துக்குமே நம்பிக்கை வேணும். இருந்தால் நல்லா நடக்கும், நன்றாக நடக்கும். அதே போல் சோழி பார்க்க வருவர்கள், சோழி பார்க்கும் வாசகர்கள், யூடியூப் பார்க்கும் வாசகர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் வேங்காம் சொத்து அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. எனது செல் நம்பர் 94 459 73 170. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.